அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கடன் அடைய, செல்வ வளம் அதிகரிக்க, நோய்கள் தீர வீட்டில் விளக்கேற்றுறவங்க இந்த பதிவை தவறாமல் கேளுங்க. எல்லார் வீட்லேயுமே காலை மாலை இருவேளை நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த விளக்க திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரையில் தனயட்சினி குபேரனின் பிரதிநிதியான பதுமநிதியின் துணைவி குடியிருக்கிறார். செவ்வாய் புதன்கிழமைகள்ல விளக்க கழுவணும் அப்படின்னா இவள் வெளியேறி விடுவாள் அப்படின்னு ஐதீகத்துல சொல்லப்படுது. வியாழன் நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை விளக்கில் சங்கநிதி யட்சினி குபேரனின் பிரதிநிதியான சங்கநிதியின் துணைவி குடியேறுகிறார். அதனால அந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது, விளக்க துளக்கக்கூடாது. இப்ப இந்த 2 நேரம், இப்ப நான் சொன்ன நேரங்கள்ல விளக்க துளக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சமானது வெளியில் போயிடும், செல்வ வளமானது குறைய ஆரம்பிச்சிடும், நோய்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி நோய் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ எப்போதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருவிளக்கு கழுவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீட்டின் பூஜை அறையில் உள்ள குத்து விளக்கை ஞாயிறு, திங்கள், வியாழன், சனிக்கிழமைகளில் துளக்கிறது நல்லது. ஏன்னா சனிக்கிழமையில ஆகட்டும், மாதிரி வியாழக்கிழமையில ஆகட்டும், அது மாதிரி திங்கக்கிழமையில ஆகட்டும், நள்ளிரவுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சங்கநிதி பதுமநிதியோட ஆட்சியெல்லாம் அந்த விளக்கில் இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த நேரங்களில் நீங்கள் திருவிளக்கை கழுவுங்க. அது மாதிரி திருவிளக்கு ஏற்றும் போது ஸ்ரீம் எனும் வார்த்தையை சொல்லிக்கிட்டே விளக்கேற்றுங்க. அந்த வீட்டில் கண்டிப்பாக செல்வ வளம் மேலோங்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரிஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.